அவளே சின்ன வயசா இருந்தாலும் எம்பிட்டு பெருந்தன்மையா பெரிய மனுஷியா எனக்கு எதுவும் வேணாம், குழந்தைய காப்பாத்தின சந்தோஷத்துல இருக்கேன்னு சொல்றா. பரிசு கொடுத்தா கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா காசை கொடுங்க, பரிசு கொடுங்க, நிலத்தை கொடுங்கன்னு சொல்லி இப்படி இக்க வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை வேணான்னு சொல்லிருச்சுன்னா விடுங்க மதனி. சேது, பாத்தியாப்பா, ஐஸ்வர்யா மீனாட்சி மேலையும் அழகர் மேலையும் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான்னு. இனிமேலாவது ஐசு மனச புரிஞ்சுக்கோப்பா. மாப்ள, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்களே. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா, நீ பொண்ணோ பொருளோ பரிசோ எதுவும் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். ஆனா நான் உனக்கு வரம் கொடுத்த மாதிரி கொடுக்கறேன். உனக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்னு சொல்லு, அதை எப்ப வேணாலும் தாராளமா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடலாம். இத நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. ஆத்தா, ஆஸ்பத்திரி வந்துட்டாங்களா? ஆமா ஐயா, வாங்க வாங்க வாங்க. தனா, தனா, மா சொல்லுமா. தண்ணி கொண்டு வாடி. இதை எடுத்துட்டு வரேன். அப்பா, என்னம்மா? அடியே, என்னடியாச்சு? ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனவ எப்படி இருக்கா? நல்லபடியா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கம்மா. அந்த புள்ள வீட்டுக்கு புறப்பட்டதுக்கு அப்புறம் தான் நானும் தமிழும் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம். பாடா தாயே, சீலக்காரி, பெரிய பந்த, சங்கிலி கருப்பு, நல்லபடியா உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டிய. எம்பிட்டு பெரிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கே தேல் குட்டி கருமையப்பட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு. ஏதோ தெய்வாதீனம், அதுவே நம்ம பிள்ளைய கொட்டிருச்சுன்னா என்ன இருக்கிறது? ஐயோ, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்டா. எல்லாம் மதனி குடும்பம் செஞ்ச புண்ணியம்.